வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் நம்ம ஏகே அஜித்குமார் அவர்களுடைய 63வது படத்தோட டைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான், விடாமுயற்சி அப்டேட் வரும். ஆனால் பார்த்தோம்னா அவருடைய 63வது படத்தோட அப்டேட்டு நாங்கள் கேட்டது அவர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த டைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்தோம்னா நான் வந்து ஒரு ஏகே வெறியனாக சொல்லணும் அப்படின்னா இந்த டைட்டில் குட் பேட் அக்லி, இது வந்து குட் விசஸ் பேட் அப்படின்னு வச்சுருக்கலாம், இல்லை ஜியில் வைக்கணும் அப்படின்னா கேங்ஸ்டர்னு கூட வச்சுருக்கலாம், அவருக்கு வந்து பக்காவாக ஷூட் ஆகும். ஆனால் குட் பேட் அப்படிங்கிறது ஓகே, ஆனால் அக்லி அப்படிங்கிறது அது மட்டும் வந்து எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. ஏன்னா கடைசியில் படிக்கும்போது அது அட்லி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அட்லி சாரை வந்து நான் எதுவும் கலாய்க்கிறதுக்காக இதை சொல்லலை. ஸோ அது வந்து அக்லி அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மைத்ரி ப்ரொடக்ஷன், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அல்லு அர்ஜுன், ராம் சரண், ஜூனியர் என்டிஆர் பெரிய பெரிய ஆட்களை வச்சு வந்து படம் எடுத்திருக்காங்க. பெரிய பெரிய பிளாக் பஸ்டர் புஷ்பா மாதிரியான படங்கள்லாம் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இங்கே வராங்க அப்படின்னா, ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்னா இது பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஆத்விக் ரவிச்சந்திரன் தெரியும், இப்போ மார்க் ஆண்டனி அப்படிங்கிற படம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வைபை க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு. இருந்தாலும் ஆத்விக்கு வந்து ஒரு அஜித் சாரோட ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேன் பாய் தான். ஆனால் எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து நல்லா தெரியுது, பெரிய ஒரு வெயிட்டான ஒரு சம்பவம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து அவர் ஒரு கேங்ஸ்டரா இல்லை போலீஸா இல்லை கன்னு இருக்குது, நிறைய விஷயம் வந்து இதில் இருக்குது. ஸோ மார்க் ஆண்டனி பார்க்கும்போதே வந்து யோசிச்சிருக்கேன், விஷால் சார் பண்ண கேரக்டரை வந்து அஜித் சார் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த படத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் மாசாக தான் இருந்திருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு வெயிட்டான ஒரு ஃபேன் பாய் சம்பவம். ஏன்னா ரத்தம் கித்த கரை கன்னு கத்தி எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் தெரியுது இந்த போஸ்டர் பார்க்கும்போது. அண்டு மியூசிக் வந்து சொல்லணும் அப்படின்னா டிஎஸ்பி ரொம்ப காலம் கழித்து வீரமுக்கு அப்புறம், வீரம் வந்து சொல்லணும் அப்படின்னா வீரமோட பாட்டெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ரொம்ப கடுப்பாக இருந்தது, என்னடா இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு போட்டு வச்சுருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் வீரமோட அந்த தீமு நல்லவன்னு சொல்லுவாங்க ஓப்பனிங் சாங்கு, அப்புறம் வீரமில் அந்த நடுவில் வர அந்த பிஜிஎம்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. தவிர வீரமில் பெருசாக வந்து லாஸ்ட்டில் வந்து ஜிங் ஜிக்கா சாங்கு, அப்புறம் அந்த டூயட் சாங்கு மலை மேலே ஆடுற சாங்கு, அப்புறம் அந்த தங்கமே தங்கமே இந்த சாங்கெல்லாம் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஆனால் ஓப்பனிங் சாங்கு அந்த தீம் வீரமோட தீம்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. ஸோ டிஎஸ்பி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு புஷ்பா அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டரை வந்து கொடுத்தாரு. ஸோ இதில் வந்து எப்படி தரப்போகிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் டிஎஸ்பி வந்து பெட்டராக தருவார், அவர் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் ஸோ தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து வெயிட்டான ஒரு சம்பவம் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதையும் தாண்டி இந்த அப்டேட்டை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, படப்பிடிப்பு வந்து எப்போன்னா ஜூன் மாதம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. படம் வந்து பார்த்தோன்னா 2025 பொங்கல். 2025 பொங்கல் அப்படின்னா அப்போது விடாமுயற்சி வந்து போகிற போக்க பார்த்தா இந்த ஜூனு இல்லை இந்த வருஷத்துலேயே வந்துடும் போலையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த போஸ்டர். அடுத்த வருஷம் ஏகே பொங்கல் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த டைட்டில் அப்படிங்கிறது குட் பேட் இல்லை குட் விசஸ் பேட் அப்படின்னு வந்து வச்சுருக்கலாம். இந்த அக்லி அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் அக்லியாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டைட்டில் வந்து பெருசாக வந்து விஜய் சார் அஜித் சார் படத்துக்குலாம் வந்து டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மேட்ரே இல்லை. அவங்கள வந்து ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தா என்ஜாய் பண்ணால் போதுமா, அவங்களோட பேரை வந்து டைட்டில் கார்டை வந்து பார்த்தா போதுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி எண்ணெய் எறிந்தாலாம் வந்து டைட்டில் பார்க்கும்போது என்னடா இது எண்ணெய் எறிந்தால் வெங்காயம் எறிந்தால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய் எறிந்தால் வந்து வேறு லெவலில் அது ஒரு வைபை வந்து க்ரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமும் சில டைட்டில்ஸ் வேதாளம், அப்புறம் இந்த விஸ்வாசம், இதெல்லாம் கூட வந்து ஒரு டைட்டில் கேட்கும்போது என்னடா இது டைட்டில் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இருந்தாலும் வந்து நம்ம எதிர்பார்க்குறது என்ன, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ தளபதியோ இல்லை வந்து ஏகே அவரோட படமோ போயிட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறது. ஸோ இதுதான். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது அப்படி தட்டி விட்டுட்டு, ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதில் என்ன குட்டு இதில் என்ன பேடு, குட்டு பேடு அப்படின்னு சொல்லும் போதே வந்து இதில் 2 ஏகே இருப்பாரோ, ஒருத்தர் வந்து நல்லவர் கெட்டவர் அப்படி இருப்பாரா, இல்லை ஒரே ஏகே வந்து நல்லவராகவும் கெட்டவராகவும் வந்து 2 ரோல் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு மிரட்டல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆதிக் ரவிச்சந்திரன் ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹோப் இருக்குது, ஏதாவது ஒரு வெயிட்டான சம்பவம் பண்ணுவார்னு. இதை வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கொண்டாடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சியோட அப்டேட்டும் வந்து வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். விடாமுயற்சி வந்து ரிலீஸு அடுத்து அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்க போது ஏகே ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவில் குட் பேட் அக்லி இந்த டைட்டில் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்ல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.